பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளிலே உங்களோடு ஒரு வார்த்தையை வைக்க விரும்புகிறேன். மிகவும் பழக்கப்பட்ட, அடிக்கடி நீங்கள் வாசித்த ஒரு வார்த்தை, அதை இன்றைக்கும் உங்கள் முன் வைக்கப் போகிறேன். காரணம் என்னன்னா, என்னிடத்தில் அநேகர் கேட்கிற கேள்வி, ஆண்டவரை நம்புறவங்களுக்கு ஐயா சுகம் கிடைக்குமா, பலம் கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்குமா? நிச்சயமா அவர் கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த தொலைக்காட்சியை வாரந்தோறும் பார்க்குறீங்க. நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. இந்த நாளில் உங்களோடு பேசும்படியாக நான் காத்திருந்த போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான வசனம் 91ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 91. என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் நானே அவரோடு இருந்து அவனை தப்புவித்து, அவனை கனப்படுத்துவேன், அவனை கனப்படுத்துவேன். இந்த நாளிலே ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செய்கிற காரியம் என்னன்னவா? திரும்ப வாசிக்கலாம். அவன் என்னை நோக்கி, முதலாவது நாம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், கூப்பிடுங்க, எப்ப கூப்பிட்டாலும் இருப்பேன் இருக்கார். எரேமியாவை சொல்லும் போது, ஆபத்து நாளிலும் கூட என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வேன் இருக்கார். ஐயா, முதலாவது என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன், அந்த வசனத்தை வாசிங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு. ஐயா, இந்த உலகத்துல ஆண்டவரை கூப்பிட்டு பதில் கிடைக்கலன்னு சொன்னவனே கிடையாது. வேதத்துல பலரை பார்க்கிறான், ரெண்டு கண்ணும் தெரியாது, இடம் உட்கார்ந்து இருக்கிற ரோடு, முன்னாடி போற கூட்டம் தெரியாது. அவர் போகிறார் என்று சொன்ன உடனே கூப்பிட்டான், சத்தமிட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். எல்லாரும் பதில் கொடுத்தாங்க, மனுஷங்கள்லாம் சத்தமிடாத. ஆனா இயேசு பதில் கொடுத்தார். என்ன பதில்? நின்று அவனை தம்மிடத்தில் அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு பெத்த பிள்ளைய தகப்பன் கேட்க மாட்டேன்றான், பெத்த பிள்ளை தாயை கேட்க மாட்டேங்குது. ஆண்டவர் தான் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எப்ப நீ கூப்பிடுவோம், எப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் தான் காத்திருக்காரு. நம்ம தான் கூப்பிடுறதுக்கு மனதில்லை. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எத்தனை பேர் இந்த வேதத்தில் கூப்பிட்டவங்க தெரியுமா? குஷ்டரோகி அவரை கூப்பிடலையா? ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கமாலாகும். கானானிய ஸ்திரீ கூப்பிடலையா? என் பிள்ளைக்கு இறங்கும். ஐயா, நம்மகிட்ட இருந்து ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிறது என்ன? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நாம எத்தனையோ மனுஷனை நோக்கி கூப்பிடுவோம், பிரதர் எனக்கு உதவி செய்யுங்க, அதுக்கு செய்யுங்க, இதுக்கு செய்யுங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க ஐயா. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும் சேருமையா பந்தியினில் சிறியவராம் எங்களிடம்.
அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் இருப்பேன் நடுவில். அல்லேலூயா. அன்னைக்கு சீஷர்களுக்கு நடுவில் தான் போய் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்படி நம்பிக்கையோட மன உறுதியோடு கூப்பிட்டா, ஐயா அவனுக்கு ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். பூரண சமாதானம் வரும் ஐயா. முதலாவது என்ன செய்யணும்? அவருக்கு நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு உலகத்தில் அங்கே கூப்பிடுறோம், இங்கே கூப்பிடுறோம். அவரை கூப்பிட்டா சரியாயிருமா, இவரை கூப்பிட்டா சரியாயிருமா? எவரை கூப்பிட்டும் சரியாகாது. ஏன்னா அவர்தான் நம்மை உண்டாக்கினவர், நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நமக்கு என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர் மட்டுமல்ல, எப்ப கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஏன்னா அவர் பேசும் தெய்வம், பதில் கொடுக்கிற தெய்வம். எனக்கு எத்தனை இடத்துல கூப்பிட்டு பதில் கிடைக்கலையா, ஆனா அவர் கூப்பிட்டால் பதில் கொடுப்பார். ஏன்னா நம்மை போல நம்மை ஐயா பார்த்து அவரை பார்க்க வேண்டாம். தம்முடைய சாயலாகத்தான் மனிதனை உருவாக்கினார். நம்ம கூட சில நேரம் கூப்பிட்டா காது கேட்காம இருந்துருவோம். அவர் கண்டிப்பா அவன் என்ன நோக்கி எப்ப கூப்பிடுவான்னு காத்திருக்கார். அது மட்டுமல்ல, மறு உத்தரவு கொடுப்பார். அது மட்டுமல்ல, வாசிங்க. ஆபத்தில் நானே அது மட்டுமல்ல, எப்பெல்லாம் கூட இருப்பாராம்? ஆபத்தில் நானே அவனோட இருந்து அவனை தப்புவித்து எந்த தீங்கையும் காணாம தப்புவிப்பேன். அது மட்டுமல்ல, கனப்படுத்துவேன். இந்த நாளிலே உங்களோடு கனப்படுத்துகிற ஆண்டவர் என்கிற தலைப்பில் தான் உங்களோட பேச போகிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, 1 சாமுவேல் 2:30 தேவனே சொல்லி இருக்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் 1 சாமுவேல் 2:30. ஆமா, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கு என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமா சொல்லி இருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவனை கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனம் பண்ணுவேன். அவர் கனப்படுத்துகிற தேவன் ஐயா. யாரையும் கனப்படுத்துவார், யாரையும் மேன்மைப்படுத்துவார். ஏன்னா அவருக்கு எதுவுமே லேசான காரியம். பாடுறோம்லையா, எங்கோ இருந்த இடையெல்லாம் கோமகனை அரியணை ஏற்றுவது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான ஆண்டவரே சொல்லியிருக்காரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஏசாயா 40:8 வாசிக்க கேட்போம். புல் உலர்ந்தது, பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்னைக்கும் மாறாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. நிச்சயமா அவரே சொல்லியிருக்காரு, ஆபத்து நாள்ல உன் கூட இருப்பேன், என்ன நோக்கி கூப்பிட்டீன்னா நான் உன் கூட இருக்கிறது மட்டுமல்ல, ஆபத்து நாளிலே தப்புவித்து கனப்படுத்துவேன். எந்த நிலையில கனப்படுத்துவார் ஐயா? எப்படி கனப்படுத்துவார் ஐயா?
ஒரு மனிதனை முதலாவது உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன் சமாதானம்தான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன். யாரு சொல்றா? சாமுவேல் சொல்றார். ஈசாய் கேட்கிறார், என்னையா நல்ல செய்தியா, சமாதானம் தானா? ஆமாமா சமாதானம் தான். எதுக்கு வந்தேன் தெரியுமா? கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றார். பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு அழைத்தான். பாருங்க, இப்படி அழைத்த உடனே என்ன நடக்குது வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் ஏலியையும் பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். எலியாக்கு யாரு முதல்ல யாரை பார்க்கிறா? எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவனாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். ஆண்டவர் உடனே கொண்டே பதில் கொடுப்பார். ஐயா, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். உண்மைதானே? அவர் ஒன்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் ஒரு நாளும் நம்ம மேல கோபம் வச்சிருக்க மாட்டார். நாம மட்டும் கொஞ்சம் தாழ்த்தினா அவர் இன்னும் தன்னை தாழ்த்தி வருவார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே பார்க்கிறோம், முதலாவது ஒரு மனுஷனை பார்க்கிறான். வாட்டா சாட்டமா இருக்க ஆளு, நல்ல ஜடகாத்திரமான ஆளு, ஜைஜாண்டிக் அப்பியரன்ஸ் இங்கிலீஷில் சொன்னான். ஜைஜாண்டிக்னா தமிழில் என்ன சொல்றது? பார்க்கறதுக்கு நல்ல புஷ்டியான தோற்றம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவனாகும். இல்லப்பா, நீ இவனை பார்த்து, இவன் வளர்ச்சியை பார்த்து, முகத்தை பார்த்து கணக்கு பண்ற. நான் அப்படி பார்க்கறது இல்லை. மனுஷன்தான் முகத்தை பார்க்கான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். அடுத்தவளை வாசிங்க. அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக, இரண்டாவது பிள்ளையை கூப்பிட்டு நடந்து போக சொல்றான். அபினதாபை அழைத்து சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போகும்படி சொன்னான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஆண்டவர் சொல்லிட்டார், இவனும் இல்லடா, இவனும் இல்ல. ஈசாய் சம்மாவையும் கடந்து போச்சா. இப்படி ஈசாய்க்கு 7 பிள்ளைங்க வரிசையா 1 2 3 வாரத்துக்கு கொண்டு மாதிரி. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் யார வைக்கணும். எனக்கு அன்பானவர்களே, 3வது சம்மா வருகிறான், இவனும் இல்லை. இப்படி அடுத்து வாசிங்க. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அப்பதான் கேட்கிறார், அப்பா இத்தனை பேர் வந்தானா ஒருத்தனும் இல்லப்பா, உன் பிள்ளைகளே இப்படிதானா? அவதானா? இல்ல இல்ல, இன்னொருத்தன் இருக்கான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன், எல்லாருக்கும் இளையவன். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன். அவனை அழைப்பித்தான். ஐயா, நீ எங்கோ கிடந்தாலும் கர்த்தர் உன்னை பலப்படுத்த வேண்டும் என்றால் உன்னை தேடி ஆட்களை அனுப்பி வைப்பார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நானும் வெட்கப்பட்டதில்லை, எத்தனையோ சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பைபிளை படிச்சுவிட்டு ஆண்டவர் அழைத்தார், வாப்பா வா. ஐயா, அவர் தெரிந்து கொண்டவர் யாரோ? ரோமர் 8:29 ஆசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை, தம்முடைய குமாரனுடைய அநேக சகோதரர்களுக்குள்ளே
முதற்பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஐயா, அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்ம அவரை கூப்பிட்ட மட்டும் இல்ல, அவர் நம்மை அழைப்பார், அழைத்து கனப்படுத்துவார். 7 பிள்ளைகள் 7 பேர் இல்லை. ஈசாயிட்ட கேட்குறா, இப்படித்தானா போகல, இவ்வளவுதானா? ஒருத்தனுக்கு படிக்காதவன், ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? ஆடு. ஆட்டை வச்சுக்கிட்டு அவர் வாட்டில் போய் என்ன செய்வார்? அப்படியே பாடிக்கிட்டு ஆடை மேய்ப்பார். இந்த இளையவன் எல்லாருக்கும் கடைக்குட்டி. இவன் சொல்றான், ஒருத்தன் இருக்கான், அவன் எப்படி? திரும்ப வாசிங்க. இவ்வளவுதானா? அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்க்கிறவன். அவன் என்னத்துக்காக போறான்? ஐயா, சங்கீதம் 118:22 படி, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லையும் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி கனப்படுத்துகிற என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்பி வந்திருக்கிற உன் வாழ்க்கையிலும் உன்னை கனப்படுத்துவார், உன்னை கனப்படுத்துவார். அனாதையாய் இருந்த எஸ்தரை ராணியாக்கிறது உண்மையானால் உன்னையும் ஆசீர்வதிக்க தடை இல்லை. ஆமென். அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பை எகிப்துக்கு அதிபதியாக்கினார் என்றால் உன்னை என்னை ஏன் ஆக்க மாட்டாரு? நமக்குள்ள இருக்கிற என்ன தெய்வ நம்பிக்கை போய் இல்லைங்க. நம்புங்க, ஆண்டவரை நம்பி வந்தவனை எவனையும் மேன்மைப்படுத்தாம விட்டதில்லையா. இன்றைக்கு இந்த காலை வேளையில் அப்படியே எழுந்திருப்பீங்களா? ஆண்டவரை நோக்கி சொன்னீங்களா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனோடு இருந்து என்ன செய்வேன்? அவனை ஆபத்து நாளிலே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன். இந்த காலையில உன்னை கனப்படுத்துகிற ஒருவர் இந்த காலையில வந்திருக்கிறார். அவருக்கு எதுவும் லேசான காரியம். நீ நினைக்கலாம், என்னைய உயர்த்த எப்படிங்க முடியும்? நான் எல்லாரும் எளியவன். கிதியோனை கொண்டு மீதியானியரை முறியடிக்க செய்யவில்லையோ? நான் பலன் இல்லாதவன் என்று சொன்னபோது நக்கி குடிக்கிற 300 பேரை வைத்து மீதியானியரை துரத்தி ஓட வைக்கவில்லையோ? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே சீரியா ராணுவத்தை 4 குஷ்டரோகிகளை கொண்டு பிடரியட ஓட செய்யவில்லையா? இன்றைக்கு உன்னை கனப்படுத்துவார். எல்லாம் சேர்ந்து ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் பாடுவே பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும் இல்லலை பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும் இல்லலை.
துன்பம் வந்து நிலை கலங்கி வாழ்கையோ அலையலையாய் துன்பம் வந்து நிலை கலங்கி வாழ்கையோ பாராவில் கசப்பை பாராவில் கசப்பை மதுரமாக்கி மகிழச் செய்த கர்த்தனை பாராவில் கசப்பை மதுரமாக்கி மகிழச் செய்த கர்த்தனை பாடுவேன் பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் எல்லாரை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார் ஐயா. ஒரு நாள் கனப்படுத்தியே தீருவார். காரணம் என்ன தெரியுமா? நான் 2 கண்ணு போன பின்னாடி ஒரு இடம் இல்லாம உட்கார்ந்திருந்த என்னை மேன்மைப்படுத்தினது உண்மையானால் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். ஆனா நாம் அவரை கூப்பிட்டு இருக்கோமா? சகை வீட்டுக்கு அழைத்தான், என் வீட்டிற்கு வர வேண்டும். அவர் சொன்னார், நான் உன் கூட தங்குவேப்பா, உன்னோட போஜனம் பண்ணுவேப்பா. ஆண்டவர் வந்துட்டா எந்த மனுஷனும் மாறித்தான் ஆகணும், மாறித்தான் தீரணும். இன்றைக்கு உன்னை கனப்படுத்துகிற கர்த்தர் வந்திருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது நல்லதுதான், பரவசம் அடைகிறது நல்லதுதான். ஒரு ஊழியம் செய்க ஐயா. அம்மா, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அநேகர் பார்க்கிறவங்களுக்கு சனிக்கிழமையும் புதன்கிழமையும் இமயத்தில் ஒலிபரப்பாச்சு. அநேக பண நெருக்கத்தினால இப்போ சனிக்கிழமை கூட நிறுத்தப்பட்டு தான் இருக்கிறது, புதன்கிழமை மட்டும்தான் வருது. ஆண்டவர் தான் அதற்கு தேவைகளை சந்திக்க நீங்கள் ஜெபிக்கணும். அது மட்டுமல்ல, திருநெல்வேலியில் கட்டப்பட்டு வருகிற ஆலயத்திற்காக ஜெபிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. மாதாந்திர கூட்டம் ஐயா, ஏதோ பெரிய பெரிய ஆடம்பரம் கேமரா அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படுற பாடு தேவன் அறிவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கூட்டத்தின் தேவைகளுக்காக அறிவித்தபடி பார்வையற்ற பிள்ளைகள், பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் கல்விக்காக உதவுகிற உணர்வுள்ள மக்களை எழுப்பித்தர ஜெபிங்க ஐயா. அது மட்டுமல்ல, நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன், ஒரு ஃபியூனரல் ஃபண்ட் மறக்காதீங்க. ஏன் தெரியுமா? பார்வையற்றவர்கள் உயிரோடு இருக்கும்போதே இன்னைக்கு நேசிப்பதற்கு ஆள் இல்லை. மறிக்கும் போது சொந்தக்காரன் கூட வந்து பார்த்துட்டு அப்படியா அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்கன்ட்டு போயிடறான். இவர் அடக்கம் பண்ணுவதற்கென்று ஒரு ஃபண்டு நான் வச்சிருந்தா இந்த உலகத்தை விட்டு போகணும். ஒருவேளை நான் இருந்தால் கூட என்னை அடக்கம் பண்ண இன்னொருத்தட்ட போய் கை நீட்டக்கூடாது. ரொம்ப இல்லை, ஒரு 2 lakhs வைக்கணும். அதுவும் எப்படி வைக்கணும்? வங்கியில் வைப்பு தொகையாக, அதை யாரும் அழிக்க முடியாத அளவுக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்டு 1 மட்டும்தான், ஃபியூனரலுக்கு மட்டுமே. மதுரையில் இருக்கிற கல்லறை தோட்டம் கட்டப்படுவதற்கு ஜெபிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீரே ஐயா. நீர் கனப்படுத்துகிற தேவன். இன்றைக்கு யார் யார் எந்தெந்த நிலையில் வந்திருக்கிறார்களோ, தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு வஸ்திரத்தினாலும் நிரம்பின ஆசீர்வாதத்தினாலே கலந்து நிறைத்தும் கனப்படுத்தும். ஐயோ எனக்கு ஒரு வாகனம் இல்லையே என்று கலங்குகிறவர்களுக்கு வாகனத்தை கொடுத்து கனப்படுத்தும். ஐயா, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி என்ன பண்ண, ஒரு கனவு இல்லையே, ராஜாவின் பிள்ளை என்றபடி ராஜ வஸ்திரம், ராஜ குதிரை மேல்மையினால் அலங்கரிப்பீரா. வந்த மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க.
ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இந்நேரம் இந்நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.